பிரான்சைஸ்ன்றது என்னன்னா ஒரு பிராண்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க. எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க இந்த பிரான்சைஸ்ன்ற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்ட் வந்து ஒரு 100 அவுட்லெட் அவ்வளவு வேணாம், ஒரு 15-20 அவுட்லெட் சக்சஸ்ஃபுல்லா ஒரு 5 இயர்ஸ்க்கு ரன் பண்றாங்க. அந்த ரன் பண்றதுல அவங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்குது, அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, அவங்க நிறைய மேன் பவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ரா மெட்டீரியல்ஸ் எப்படி ப்ரொக்யூர் பண்ணணும், அந்தந்த ப்ராடக்டை வந்துட்டு எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், யார் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ், இது எல்லாத்தையும் அவங்க கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்றதுக்கு மினிமம் ஒரு 5 இயர்ஸ் ஆகும். எந்த லொகேஷன்ல போட்டா ஓடும், எந்த லொகேஷன்ல போட்டா ஓடாது, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா அவங்க வந்து மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆகும். அந்த 5 இயர்ஸ்ல வந்துட்டு ஒரு 15-20 அவுட்லெட் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுவாங்க. ரன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அவங்க பிராண்டை வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்றத கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்கறவங்க எல்லாம் குவாலிட்டி பிரான்சைஸ் கிவர்ஸ். ஓகேங்களா? அவங்களோட மோட்டோ, அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மோட்டோ வந்துட்டு ஒரு பிராண்டை டெவலப் பண்ணணுன்றது தானே தவிர பிரான்சைஸ் கொடுக்கணுன்றது 5 வருஷம் கழிச்சுதான் யோசிக்கிறாங்க. அதுவும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க.